அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறேனா அல்ஹம்துலில்லாஹ். ரப்பிடத்தில் நான் ஒரு சாலிகான ஒரு பெண்ணாக விருப்பப்படலாம் என்கிற உணர்வை தாண்டி வேறு இருக்க முடியாது. அன்புக்கும் பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, இரண்டாவது முட்டு போட்டு போய் கொல்ல வந்த பாப்பா இரண்டாவது முறை மகனை சந்திக்க வருகிறார்கள். எனக்கு தெரியுமா, மகனிடத்தில் வேலை வாங்குவதற்கு வருகிறார்கள். இன்று நாமெல்லாம் எந்த கௌபாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த கௌபாவை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, எந்த கௌபாவின் மீது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறதோ, ஹாஜிகளுடைய ஒவ்வொரு தவாபுகளையும் உம்ராவுக்கு போகக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு தவாபுகளையும் பார்த்து எப்படி நாங்கள் அங்கலாய்த்துக் கொள்கிறோமோ, அந்த கௌபா இன்றைக்கு இருப்பதை போன்று டைஸ் பிடிக்கப்பட்ட கௌபா அல்ல. இன்றைக்கு இருப்பதை போன்று துருக்கி அரசுகளால் தங்கத்தால் வேயப்பட்டிருக்கக்கூடிய அந்த புடவை போர்த்திய கௌபா அல்ல. இன்றைக்கு நாங்கள் விழுத்துச் செல்வதற்காக வேண்டி வீழ்ச்சியார்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌபா அல்ல. அன்றைக்கு குண்டும் குழியுமான ஒரு பாலம் வரும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கொஞ்சம் ஹரத்துடைய எல்லை கொஞ்சம் தாண்டி சென்றால் வழங்கும் எப்படி அந்த கௌபா இருந்திருக்கும் என்பதற்கு அசிசியாவுக்கு சென்று பார்த்தால் தெரியும். ஜித்தாவுக்கு செல்கிற வழியை பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு கல் குகையாக இருக்கக்கூடிய அந்த கௌபாவை பாப்பாவும் மகனும் சேர்ந்து தன்னந்தனியாக கல்லை உடைக்கிறார்கள், மடாம உடைக்கிறார்கள், ரெண்டு பேரும் தூக்குகிறார்கள், கஷ்டப்பட்டு வைக்கிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிய அந்த கௌபா கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் வந்து கௌபாவுக்கு உரிமை கூறவில்லை. அல்லாஹ்விடத்தில் கட்ட மிகப்பெரிய துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி கஷ்டப்பட்டு இந்த கௌபா என்கிற ஆலயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வே, இதை நீ பொருந்திக் கொள்வாயாக. பள்ளிக்கு ஒரு அரை ஏக்கர் காணி கொடுத்தால் முழு குடும்பமும் உரிமை கொண்டாட வேண்டும், 4 தலைமுறை உரிமை கொண்டாட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிற காலம். முதலாவது டொனேஷன் கொடுத்தவர் தான் பள்ளியின் தலைவராக இருக்க வேண்டும் என்று பேசுகிற காலம். ஒரு வக்ஃப் சொத்தை ஆண்டாண்டு காலம் குடும்பங்கள் தான் ஆள வேண்டும் என்று எழுதப்படுகிற காலம். இளையான்புக்கு இஸ்லாமியர்களே, ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் திரும்பி வணங்குகிற அந்த கௌபாவை அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி பாப்பாவும் மகனும் கஷ்டப்பட்டு கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டது என்ன? யா அல்லாஹ், எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறோம், இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இபாதத்துக்கு பின்னால் அல்லாஹ்வோடு பேசுகிற பேரம் பேசல் இதாகத்தான் இருக்க வேண்டும். என்னை புரிந்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்பதை தாண்டி வேறு எதுவும் இருக்க முடியாது. இது ஒரு பாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான ஈமானிய உரையாடல். அந்த உரையாடலோடு முடித்துக் கொள்ளவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். கௌபாவை கட்டி போட்டு ஒரு நபி இப்ராஹிம் என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய கலீல், மில்லத் இப்ராஹிம் என்று அல்லாஹ்